மனோஜுக்கு பிரியாணிய பார்த்த உடனே மனசே விட்டு போச்சு. மனோஜ் கிட்ட முத்து சொல்றாரு, 6 பேத்துக்கும் சேர்த்துதான்டா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. எல்லாரையும் கூட்டிட்டு வாடா மனோஜ். எல்லாரையும் மனோஜ் கூப்பிட்டு பாக்குறாரு, யாரும் வரமாட்டேறாங்க. அண்ணாமலைய முத்து கூட்டிட்டு போயிட்டாரு. ரோகிணி பார்த்துட்டு வந்துட்டு, ஆன்டி வாசனை நல்லா இருக்குல்ல, ஆன்டி உங்களுக்கு பசிக்குதா? லைட்டா பசிக்குதுமா, லைட்டா நடந்தா சரியாயிரும். ஆன்டி லேட்டா சாப்பிட்டா அல்சர்லாம் வரும் ஆன்டி. வருமா, எனக்கு பசிக்கல, வா மனோஜ் சாப்பிட போலாம். முத்து சொல்றாரு, இந்த பிரியாணி கிட்ட வேண்டிக்கிட்டா பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்களாம், இந்த பவர் இந்த பிரியாணிக்கு இருக்குப்பான்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, அம்மா கேட்டீங்களாம்மா, எல்லாரும் சேர்ந்துருவாங்களாம். அப்பா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாதான் வேண்டுதல் பழிக்குமாப்பா. கேட்டியா, வந்து சாப்பிடு, என் பிள்ளை வீட்டுக்கு வரணுமே, இதுலயாவது நடக்குதான்னு பாப்போம்னு விஜயா சாப்பிட வராங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எந்த மாஸ்டர் செஞ்சாங்கன்னு மனோஜ் முத்து கிட்ட கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, அரேபியாவா மலேசியாவான்னு தெரியாது, வெளிநாட்டுல இருந்து வந்து சமைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப விஜயாவுக்கு ஞாபகம் வருது, உங்க அப்பா மலேசியால இருந்து வந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க ரோஹிணி கிட்ட. ஆன்ட்டி நான் கால் பண்ணேன், அவர் மொபைல் ரீச் ஆகல, ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டாருன்னு நீ சொன்னியம்மா. அப்படிதான் ஆன்ட்டி சொன்னாங்க, போனு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு, வந்துட்டாருங்கிறியா வரலங்கிறியா, நீ சொல்றெல்லாம் மர்மமா இருக்கு. அண்ணாமலை சொல்றாரு, பிளைட்ல வந்துகிட்டு இருக்கவரு இன்னும் ஏன் வரல? விஜயா சொல்றாங்க, அப்பா போன் எடுக்கலங்கிற, மாமாவும் போன் எடுக்கலங்கிற, இதெல்லாம் நம்பணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒன்னும் புரியல. அண்ணாமலை சொல்றாரு, சாப்பிடும்போது இதெல்லாம் பேச வேணான்னு சொல்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் விஜயா ரோகிணியோட ரூமுக்கு வர்றாங்க. ரோகிணி, நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் என்ன ஆன்ட்டி பொய் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா எப்ப வருவாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சமாளிக்கல ஆன்ட்டி, நிஜமாலே எனக்கு தெரியல. என்னம்மா நிஜமாலே உங்க அப்பா இருக்காங்களா இல்ல கற்பனையா? பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா ஆன்ட்டி? அப்பனா நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா ஆன்ட்டி? கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன், போன்ல கூட உங்க அப்பா கூட பேசினது கிடையாது ஆன்ட்டி, அவர் கொஞ்சம் பிஸி. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, உண்மையை சொல்லு, உங்க அப்பா வருவாரா மாட்டாரா? ஆன்ட்டி நீங்க ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? எங்க அப்பா வராது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. நான் திட்டினேன் அன்னைக்கு, அப்படியே வந்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கோபம் குறையுது. வராம போனாருன்னு இப்ப முடியும் எனக்கு புரியல ஆன்ட்டி. ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காத ரோகிணி, இந்த கண்ணீரெல்லாம் பார்த்து நான் இனிமேட்டும் ஏமாற தயாரா இல்ல. இனிமேட்டு உங்க அப்பா இங்க வந்து ஆகணும், வரலாட்டி உன் இடம் எதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். மனோஜுக்காண்டி கூட நான் யோசிக்க மாட்டேன், ஜாக்கிரதை. கேக்குறாரு மீனா கிட்ட, பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பரா இருந்துச்சுங்க, தீந்தே போச்சு, நான் கூட மிச்சமாயிருமோன்னு கவலைப்பட்டேன். ஏன்னா கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி. இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி இருக்கலாம்ல, சொல்லி இருந்தா எங்க அம்மா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, அதோட எங்க அப்பாவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. மாமா மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு, ஆனா அத்தை 2 நாளா சாப்பிடலையே, அந்த அக்கறைனால தானே வாங்கிட்டு வந்தீங்க. அவன் சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு 1200 ரூபாய் செலவாயிருச்சு. எல்லாரும் ஹாப்பி. நாளை சந்திப்போம். இன்று ஜெர்மனியின் தலைநகரம் பெர்லின். நாளை பார்க்கலாம்.